நீ சொல்றதுனால நான் எதுவும் பேசாம பிரச்சனை பண்ணாம போறேன் பாப்பா. ஆனா நீ கஷ்டப்பட்டனா என்னால தாங்கிக்க முடியாது. அதை மட்டும் மனசுல வச்சுக்கடா. சரிண்ணே. சரி, நான் வரேன் பாப்பா. பார்த்து பத்திரமா இருந்துக்கோ. அம்மா, எனக்கு ஆதிர, ரோகிணி, ரேவதி இவங்க 3 பேரும் எப்படியோ அதே மாதிரி தான் சத்யாவும். சத்யாவையும் நாங்க எங்க வீட்டு பொண்ணாத்தான் பாக்குறோம். அதனால அதை எந்த கஷ்டமும் பட விடாம நாங்க நல்லபடியா தான் பாத்துக்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு எப்படியும் ஆதிர உங்க பொண்ணோட ரூமுக்கு ஏசி வாங்கி போட்டுரும். எங்களை நம்புங்கம்மா. உங்க மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கையோட நிம்மதியா போங்க. இதுதான் நீங்க இங்க வந்துட்டு போற ஒவ்வொரு தடவையும் நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். உங்க வீட்டுல சத்யா எப்படி எவ்வளவு சந்தோஷமா இருந்தாலோ அதே மாதிரி இங்கேயும் சந்தோஷமா இருப்பான். நாங்க சந்தோஷமா வச்சுப்போம். நீ யாரு? நீயும் இந்த வீட்டு மருமவ தானே? நீ என்னமோ எல்லாத்துக்கும் முந்திக்கிட்டு முந்திரி கொட்ட மாதிரி முன்னாடி வர. பூபதி, நீ இங்க பிரச்சனை பண்ணணும்னா இங்க வர. இனிமே என் கூட வராத. நான் என்னமா பண்ண? நானும் பார்த்துக்கிட்டே இருக்கேன். எல்லாத்துக்கும் இந்த பொண்ணு கருத்து சொல்லிட்டே இருக்கா. இல்ல இந்த குடும்ப தலைவர் இவரா, இல்ல இந்த பொண்ணா? ஏமா, எல்லாமே நாங்க உனக்கிட்ட தான் பண்ணணுமா? தம்பி, அது வந்து மாமா இருங்க மாமா.